பேலிப்சிக்ஸ் ஹை பொட்டன்சி சைக்கியாட்ரிக் ட்ரக். இதை ஒரு சாதாரண ஆளுக்கு கொடுத்தோன்னா இதை சாப்பிட்டுட்டு அவன் ஒரு சைக்கோவாக மாறிடுவான். இந்த மாத்திரை பற்றி நல்லா தெரிஞ்ச யாரோ தான் வேணும்னே அவங்களுக்கு இதை கொடுத்துருக்கணும். So we can trace him. We can and we must. சார், அந்த பொண்ணு உங்க படத்தை வரைஞ்சிருக்கா சார். ஐயோ, ஏய் பார்த்து வர மாட்டியா? அம்மையா, அந்த புக் எடுத்து கொடு. உன்கிட்ட தான் சொல்றேன், எடுத்து கொடு. இந்த புக்கு இனி எங்கிட்டே இருக்கட்டும். ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் ஃபாதர். இந்த மாதிரி இவன் நிறைய வாட்டி பண்ணியிருக்கா. நம்ம ஆர்ஃபனேஜோட குழந்தை தானே ஃபாதர். ஆர்ஃபன். இந்த பொண்ணு அதை ஒரு அட்வான்டேஜா பாக்குறா. அனுதாபத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறா. சார் ப்ளீஸ், நானும் ஒரு ஆர்ஃபன் தான். சும்மா ஆர்ஃபன் ஆர்ஃபன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல சார். நீங்க அதெல்லாம் பேசாதீங்க டீச்சர். இந்த பொண்ணு அடிக்கடி வெளியில போறா. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் மட்டும் இல்ல, எல்லாருமே நின்னு பதில் சொல்லி தானே ஆகணும். ஃபாதர், இந்த ஒரு தடவை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஒவ்வொரு தடவையும் வக்காலத்து வாங்க நீங்க இங்க இருக்கிறதுனால தான் இவ இங்க இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா. இவ அப்பா அம்மாவோட அன்பு பாசம் இல்லாம வளர்ந்த குழந்தை தானே ஃபாதர். அதுக்காகவாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க நம்ம ஸ்கூல்ல. அவங்க எல்லாரும் ஒன்றும் இந்த மாதிரி இல்லையே. இது உருப்படாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புறது ரொம்ப ஈஸி தான், அதுவும் இந்த வயசுல. நம்மளாம் டீச்சர்ஸ், நாம தானே அட்வைஸ் பண்ணணும். இட்ஸ் வர்த் கிவ் இட் a try. அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரி, நான் ட்ரை பண்றேன். இது சேலஞ்சுக்காக இல்ல, நான் அவளுக்கு டீச்சருங்கிற முறையில இது என்னோட கடமை. சிஸ்டர், இனி அம்மையோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெஸ்ஸி டீச்சரோடது. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இது அவளுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஓகே ஃபாதர், தேங்க்யூ. டீச்சர், எங்க போறீங்க? இன்னைக்கு தானே நம்ம பசங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாஸ்டர் மைண்ட் குவிஸ் ப்ரோக்ராம் ஃபைனல் இருக்கா? அதுக்கு கூட்டமா உட்காந்து கைத்தட்ட கொஞ்சம் பசங்களை கேட்டாங்க. அதுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அம்மையா, நீ கூட போ. கோ. வா போலாம். கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மிக நீளமான கடற்பகுதி இருக்கு? ஆப்ஷன் ஏ கண்ணூர், ஆப்ஷன் பி ஆலப்புழா, ஆப்ஷன் சி கோழிக்கோட், ஆப்ஷன் டி காசர்கோட். ஆப்ஷன் ஏ கண்ணூர். ஆப்ஷன் ஏ கண்ணூர். இட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே அமல், இப்போ அந்த குழந்தைங்க கிளாப் பண்றது ஒரு ஷாட் எடுத்துக்கோ. அந்த செகண்ட் ரோல மிடில் உட்காந்துருக்க பொண்ணை எழுப்புங்க. பாப்பா.
நீ முதல்ல என்னை பார்க்க வந்தப்ப உனக்கு தோணுன எல்லா சந்தேகங்களுக்கும் இப்போ விட இருக்கு. ஆலட் ஹவுஸில் நடந்த எல்லா மரணமும் ஒரு கொலையால் தான் நடந்திருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்னு நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்ன அவங்க பொண்ணு மரணம் வரைக்கும். ஆனால் இந்த கேஸ் தெளிவுக்கு வந்தது அந்த எலிசபெத்தோட மரணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னால் ஒரு கொலைகாரன் இருக்கான்றதையே நான் கன்ஃபார்ம் பண்ணேன். தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு தன்னோட வீட்டுக்கு தன்னோட ஹஸ்பண்டை தவிர வேற ஒருத்தனை இன்வைட் பண்ணியிருக்கான்னா ஒன்று அவன் அவளோட லவராக இருக்கணும், இல்லை ஒரு டாக்டராக இருக்கணும். கொஞ்ச நாளாவே நாம இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். தனிமை, டென்ஷன், டிப்ரெஷன், இது எல்லாத்திலிருந்தும் தப்பிக்கிறதுக்கு தற்கொலை ஒண்ணுதான் கடைசி தீர்வுங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். இப்போ நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களே இந்த மெடிசன், உங்களுக்குள்ள நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனையை என்னைக்கும் தடுக்காது. ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இப்போ இந்த மெடிசனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறது தான் நல்ல முடிவு. நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். உங்களோட ஹஸ்பண்ட், உங்க அண்ணன், அண்ணே யாரும் இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு உதவல. எல்லாரும் சுயநலவாதிங்க. நாம எப்ப சாகலாம், எப்படி சாகலாங்கிறதையும் நாம தான் முடிவு பண்ணோம். ஆனா இது ஒரு கோழைத்தனம் இல்ல. சஞ்சய், நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணாத ஃபேலிப் 6 ஒரு டேப்லெட்டை எலிசபெத் சாப்பிட்டாங்கல்ல. ஒரு ஃபேமிலி டாக்டரான நீங்க எதுக்காக இதை அவங்களுக்கு கொடுத்தீங்க? இருந்தாலும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் நான் இல்லைங்கிறீங்களா? நானே தான். இதெல்லாம் ஒரு தற்காப்புக்காக வாங்கி வச்சிருக்கீங்கல்ல? யோசிங்க, நல்ல முடிவெடுங்க. இதுதானே சஞ்சய் அந்த ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்களுக்கும் செஞ்சது? நீங்க இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது அடுத்த நாள் காலையில தானே? நீ அன்னைக்கு அந்த வீட்டுக்கு உன் சொந்த காரில் வரல, நெக்ஸ்ட் மார்னிங் ஆட்டோவில் கிளம்பினாங்கிறதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு.